கரூரில் இன்று தாவேக தலைவர் விஜய் பரப்புரை மேற்கொண்ட நிலையில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 38 பேர் உயிரிழந்த நிலையில் மேலும் 22 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது. நிலையில் இந்த சம்பவம் தொடர்பாக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் தற்போது விளக்கங்களை அளிப்பதற்காக செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்த இருக்கிறார். அந்த செய்தியாளர் சந்திப்பு தொடங்குகிறது. அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். ஒரு முக்கிய துரதிருஷ்டமான விஷயம் நடைபெற்றதால் நிறைய நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் என்னிடம் தொலைபேசியில் அணுகி கேட்டுக்கொண்டிருந்ததால் அனைவரையும் கூப்பிட்டு நடந்த விஷயங்களை எடுத்து சொல்வதற்காக அழைத்துள்ளேன். இன்று நடந்தது மிகவும் வருந்தத்தக்க துரதிருஷ்டமான ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட். இதில் இப்போ வந்திருக்கிற தகவல் பிரகாரம் 38 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. அதில் ஆண்கள் 12, பெண்கள் 16, குழந்தைகளில் ஆண்கள் 5, பெண்கள் 5. இந்த சம்பவம் தெரிந்தவுடன் காவல்துறை சார்பில் நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கொடுத்து ஆலோசித்து உடனடியாக நமது ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் மற்றும் 3 ஐஜி, 2 டிஐஜி, 10 எஸ்பி சம்பவ இடத்துக்கு ஒரு 2000 போலீஸுடன் சென்றுள்ளனர். மேற்படி என்ன சார்? ஓகே, கேளுங்க, சொல்லுங்க. கரூரில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டான திடல், அதே போல உழவர் சந்தையுடைய திடல்ல கேட்டிருந்தாங்க அனுமதிக்கிறது. ஆனா இப்போது இந்த கூட்டம் நடத்தப்பட்ட இடத்துல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்பாக பல மாவட்டங்களில் கூட்டங்கள் நடத்திருக்காங்க. அப்போ கூட்டம் அதிகமாக கூடக்கூடிய ஒரு நபருக்கு, ஒரு தலைவருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல காவல்துறை அனுமதி, அதன் காரணமாக இந்த மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்பட்டு இதற்கு முன்னர் நடந்த கூட்டங்களை மனசில் கருத்தில் வைத்துக் கொண்டுதான் திருச்சியில், நாகப்பட்டினம், திருவாரூரில் அவர்கள் கூறியதை விட கூட்டம் அதிகமாக வந்தது மனதில் வைத்துக் கொண்டுதான் இந்த வாட்டி கரூரில் அவங்க முதல்ல கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான உழவர் சந்தை. அது ரெண்டுமே இதை விட குறுகிய இடம், அதை விட இது கொஞ்சம் வசதியான இடமாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டதுக்காக இது கொடுத்தது. முதல்ல அவங்க அந்த 2 இடம் கேட்கறாங்க. அது நாங்கள் அது முன்னாடி நடந்த கூட்டத்தை வச்சு இந்த இடம் போராதுன்னு சொல்ல போய் தான் இந்த இடத்த அவங்க வாங்கிக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதே இடத்துல 2 நாள் முன்னாடி ஒரு மாநில அளவில் ஒரு பெரிய கட்சி பரப்புரை செஞ்சிருக்கு அதே டயத்தில். அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால கூட்டத்தை எதிர்பார்த்து அவங்க சொன்னது 10,000 இந்த கூட்டத்திற்கு, ஆனால் வந்தது 27,000 கிட்ட. ஆனால் 10,000ஐயும் விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர். ஆமா, அந்த இடத்துக்கு 500 தான். ஏன்னா அந்த இடம் உங்களுக்கு ரோடு தான். அந்த இடத்துல அதுக்கு மேல நிக்கிறதுக்கு போலீஸ் இருந்தாங்கன்னா மக்கள் கூட நிக்க முடியாது. அதுதான், அதாவது அந்த இடம் கரூர் ஊருக்குள்ளார கரூர் ஈரோடு ரோடு மேலேயே இருக்கு. அதனால ரோடு மேல அதுக்கு மேல உங்களால டிப்ளாய் பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் மக்கள். இருங்க, ஒரே நிமிஷம் சொல்றத கேளுங்க. இது மாவட்டத்தில் கலெக்டர், எஸ்பி மீட்டிங் போட்டு அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம். அதனாலதான் இந்த இடத்துல இதுக்கு 2 நாள் முன்னாடி வேற ஒரு பெரிய கட்சியும் நடத்திருக்கிறாங்க. இன்னொன்னு முக்கியமா குறிப்பிட வேண்டியது என்னன்னு நீங்க பார்க்க வேண்டியது, இதுல பர்மிஷன் கேட்டது காலையில 3 மதியம் 3 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது. அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி ட்விட்டர்ல, அவங்க ஹெட் குவார்டர்ஸ் ட்விட்டர்ல 12 மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க. 11 மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. கடைசியா இவர் வரும்போது 7:40. ஆமா, தமிழக வெற்றி கழகம் தான். என்ன, கடைசியா இவங்க வரும்போது 7:40 ஆயிடுது. அதனால காலையில 11-12 சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்தது. அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி, சாப்பாடு இதெல்லாம் இருக்காது இந்த வெயில் நிலைமையில. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல யாரையும் குறை சொல்றதுங்கிறத விட ஃபேக்ட் நம்ம சொல்ல வர்றது எல்லாமே ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன். ட்விட்டர் ஹேண்டில் 12 o'clock வராங்கிறதுனால மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. 2வது பாயிண்ட் நீங்க பார்க்கணும் என்னன்னா, அவர் வரும்போது வரவேற்பு ஒரு இடத்துல நடக்குது, அங்கேருந்தே கூட்டம் பின்னாடியே வருது. அங்கேருந்து கூட்டம் வரும்போதே ஊருக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் தான் அழிச்சு கொண்டு வராரு. அது அவரே திரு விஜய் அவர்களே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்றாரு, போலீஸ்காரர்கள் சிறப்பாக செய்தாரு, நாங்கள் வந்தோம்னு. அதனால கூடவே அந்த வர கூட்டம் இருக்கு பாருங்க, அதுவும் நிறைய சேர்ந்துகிட்டே வருது. சார், குறிப்பா நம்ம சென்னையிலே பாத்தீங்கன்னா ஒரு 5000 மக்கள் கூடுவாங்க, 2000 போலீஸாவது போடுவாங்க சார். ஆனா இங்க 10,000க்கு மேல கூடுவாங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க. ஆனா எதிர்பார்ப்பு 25,000க்கு மேல. ஆனா எப்படி 5000? எதிர்பார்ப்பு 25 கிடையாது, 10,000 சொன்னா நாங்க அதை விட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போடுவோம் வழிய. இதற்காக வேண்டி நம்ம கரெக்ட் எஸ்டிமேட் அவங்களுக்கு கால்குலேஷன் போட முடியாது. இதுக்கு தான் நம்ம கண்டிஷன் போடும்போது 1வது முக்கியமான கண்டிஷனே கட்சி தொண்டர்கள் ஒத்துழைத்து அவர்களை சீராக அழைத்து சீராக அமர்த்த வேண்டும்ங்கிறது ஒரு கண்டிஷன் போடுறோம்.
ஏன்னா அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு வரணும்னு. அதனால நம்ம போலீஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஹெல்ப் எக்ஸ்ட்ரா ஒர்க்கை வழிய இதை வந்து போலீஸார் வந்து 27,000 எதிர்பார்த்து போடணுங்கிறது எதிர்பார்க்க முடியாது நம்ம. சரி, அடுத்தது இருங்க. அதுக்கு அந்த ஊர்ல போலீஸ் நீங்க வந்து ரிசர்வா பக்கத்தாப்புல கொண்டு வந்து ஆயிரக்கணக்கில் வச்சுக்க முடியாது. இது வந்து நாமக்கல் கரூர் எல்லா ஊருக்கும் அவர் வந்து வண்டியில போயிட்டு இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். இதே நாமக்கல்ல அன்னைக்கு நடந்திருக்கு. நம்ம பந்தோபஸ்து கொடுத்திருக்கிறோம். அதனால இது எதனால நடந்ததுங்கிறது விசாரணைக்குள்ளது. அதை பத்தி நம்ம இப்ப பேச முடியாது. அதுக்கு ஒன்மேன் ஹானரபிள் ஜஸ்டிஸ் தலைமையில போட்டிருக்கிறாங்க. பாதுகாப்பு குறைபாடா இல்ல என்னன்னு சார் சொல்றீங்க? இல்ல அரசுடைய ஒரு பாதுகாப்பு குறைபாடா, இப்பொழுது விசாரணை நடந்திருக்கு. ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்கிறாங்க. அதனால இப்பொழுது அதை பத்தி பேச முடியாது. கரூரில் 38 பேர் உயிரிழந்த இந்த பெருந்துயர சம்பவம் தொடர்பாக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். அங்கு தேவையான இடம், முதலில் கேட்கப்பட்ட இடத்தை விட வேறொரு இடம் வழங்கப்பட்டதாகவும் அந்த இடத்தில் 10,000 பேர் மட்டுமே வருவார்கள் என்று கூறப்பட்ட நிலையில் கூடுதலாக 27,000 பேர் வரைக்கும் வருவதாக எதிர்பார்த்துத்தான் 500 காவலர்கள் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும், அதே நேரம் குறிப்பிட்ட நேரம் இந்த நேரத்தில்தான் அங்கு வருவார் என்று கூறப்பட்ட நிலையில் அதற்கும் மேலாக கால தாமதமானதால் நீண்ட நேரம் அங்கு மக்கள் காத்திருந்ததும் தொண்டர்கள் காத்திருந்ததும் இந்த பெருந்துயருக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது என்கிற விளக்கத்தை பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இதற்கு முன்னதாக கடந்த வாரங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளில் என்ன கட்டுப்பாடுகள் பின்பற்றப்பட்டனவோ அதேதான் இங்கும் பின்பற்றப்பட்டதாகவும், அதே போன்று இதற்கு முன்னதாக நடைபெற்ற நாமக்கல்லிலும் எதிர்பார்த்ததை விட கூட்டம் அதிகமாக வந்த நிலையில் அங்கும் காவல்துறை உரிய ஒத்துழைப்பை வழங்கியதாகவும் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் குறிப்பிட்ட அந்த வேலுச்சாமிபுரம் பகுதிக்கு வருவதற்காக காவலர்கள் ஒத்துழைப்பு அளித்தே அழைத்து வந்தார்கள் என்கிற தகவலையும் தாவேக தலைவரே அதை குறிப்பிட்டார் என்பதையும் பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் கூறியிருக்கிறார். அந்த பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை மீண்டும் பார்க்கலாம். ஊருக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் தான் அழிச்சு கொண்டு வராரு. அது அவரே வந்து எதிர்பார்த்து அவங்க சொன்னது 10,000 இந்த கூட்டத்திற்கு, ஆனால் வந்தது 27,000 கிட்ட. ஆனா 10,000 விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர். ஆமா, அந்த இடத்துக்கு 500 தான். ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ரோடு தான். அந்த இடத்துல அதுக்கு மேல நிக்கிறதுக்கு வந்து போலீஸ் இருந்தாங்கன்னா மக்கள் கூட நிக்க முடியாது. அதுதான் அதாவது அந்த இடம் வந்து கரூர் ஊருக்குள்ளார கரூர் ஈரோடு ரோடு மேலேயே இருக்கு. அதனால ரோடு மேல அதுக்கு மேல உங்களால டிப்ளாய் பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் இருங்க. ஒரே நிமிஷம் சொல்றத கேளுங்க. இது வந்து மாவட்டத்தில் கலெக்டர் எஸ்பி மீட்டிங் போட்டு அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம். அதனாலதான் இந்த இடத்துல இதுக்கு 2 நாள் முன்னாடி வேற ஒரு பெரிய கட்சியும் நடத்திருக்கிறாங்க. இன்னொன்னு முக்கியமா குறிப்பிட வேண்டியது என்னன்னு நீங்க பார்க்க வேண்டியது, இதுல பர்மிஷன் கேட்டது காலையில 3. ஒரு முக்கிய துரதிருஷ்டமான விஷயம் நடைபெற்றதால் நிறைய நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் என்னிடம் தொலைபேசியில் அணுகி கேட்டுக்கொண்டிருந்ததால் அனைவரையும் கூப்பிட்டு நடந்த விஷயங்களை எடுத்து சொல்வதற்காக அழைத்துள்ளேன். இன்று நடந்தது மிகவும் வருந்தத்தக்க துரதிருஷ்டமான ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட். இதில் இப்போ வந்திருக்கிற தகவல் பிரகாரம் 38 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. அதில் வந்து ஆண்கள் 12, பெண்கள் 16, குழந்தைகளில் ஆண்கள் 5, பெண்கள் 5. இந்த சம்பவம் தெரிந்தவுடன் காவல்துறை சார்பில் நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கொடுத்து ஆலோசித்து உடனடியாக நமது ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் மற்றும் 3 ஐஜி, 2 டிஐஜி, 10 எஸ்பி சம்பவ இடத்துக்கு ஒரு 2000 போலீசுடன் சென்றுள்ளனர். மேற்படி என்ன சார்? ஓகே, கேளுங்க, சொல்லுங்க.
ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கும்போது கரூரில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டான திடல் அதே போல உழவு சந்தையுடைய திடல்ல கேட்டிருந்தாங்க அனுமதிக்கிறது. ஆனா இப்போது இந்த கூட்டம் நடத்தப்பட்ட இடத்துல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக பல மாவட்டங்களில் கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அப்புறம் கூட்டம் அதிகமாக கூடக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு தலைவருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கீங்க. அதன் காரணமாக இந்த மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்பட்டு பேசப்பட்டது எப்படி பார்க்கணும்? இதற்கு முன்னர் நடந்த கூட்டங்களை மனசில் வைத்துக்கொண்டுதான், கருத்தில் வைத்துக்கொண்டுதான் திருச்சியில், நாகப்பட்டினம், திருவாரூரில் அவர்கள் கூறியதை விட கூட்டம் அதிகமாக வந்தது மனதில் வைத்துக்கொண்டுதான் இந்த வாட்டி கரூரில் அவங்க முதல்ல கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான உழவர் சந்தை. அது ரெண்டுமே இதை விட குறுகிய இடம், அதை விட இது கொஞ்சம் வசதியான இடமாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டதுக்காக இது கொடுத்தது. முதல்ல அவங்க அந்த 2 இடம் கேட்குறாங்க. அது நாங்கள் அது முன்னாடி நடந்த கூட்டத்தை வச்சு இந்த இடம் போராதுன்னு சொல்ல போய் தான் இந்த இடத்த அவங்க வாங்கிக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதே இடத்துல 2 நாள் முன்னாடி ஒரு மாநில அளவில் ஒரு பெரிய கட்சி பரப்புரை செஞ்சிருக்கு அதே டயத்தில். அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால கூட்டத்தை எதிர்பார்த்து அவங்க சொன்னது 10,000 இந்த கூட்டத்திற்கு, ஆனால் வந்தது 27,000 கிட்ட. ஆனால் 10,000ஐயும் விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர். ஆமாம், அந்த இடத்துக்கு 500 தான். ஏன்னா அந்த இடம் உங்களுக்கு ரோடு தான். அந்த இடத்துல அதுக்கு மேலே நிக்கிறதுக்கு போலீஸ் இருந்தாங்கன்னா மக்கள் கூட நிக்க முடியாது. அதுதான் அதாவது அந்த இடம் கரூர் ஊருக்குள்ளார கரூர் ஈரோடு ரோடு மேலேயே இருக்கு. அதனால ரோடு மேல அதுக்கு மேல உங்களால டிப்ளாய் பண்ண முடியாது. அந்த இடத்துல தான் இருங்க. ஒரே நிமிஷம் சொல்றத கேளுங்க. இது மாவட்டத்தில் கலெக்டர், எஸ்பி மீட்டிங் போட்டு அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் அறிவிக்கப்பட்ட ஒரு இடம். அதனாலதான் இந்த இடத்துல இதுக்கு 2 நாள் முன்னாடி வேற ஒரு பெரிய கட்சியும் நடத்திருக்கிறாங்க. இன்னொன்னு முக்கியமா குறிப்பிட வேண்டியது என்னன்னு நீங்க பார்க்க வேண்டியது, இதுல பர்மிஷன் கேட்டது காலையில 3 மதியம் 3 10 மணி வரைக்கும் தான் பர்மிஷன் அந்த இடத்துக்கு கேட்டிருந்தது. அந்த தமிழக வாழ்வுரிமை கட்சி ட்விட்டர்ல, அவங்க ஹெட் குவார்டர்ஸ் ட்விட்டர்ல 12 மணிக்கு வருவாருன்னு போட்டிருந்தாங்க. 11 மணிலேருந்து உங்களுக்கு கூட்டம் வர ஆரம்பிச்சிருது. கடைசியா இவர் வரும்போது 7:40. ஆமா, தமிழக வெற்றி கழகம் தான். என்ன, கடைசியா இவங்க வரும்போது 7:40 ஆயிடுது. அதனால காலையில 11-12 சேர்ந்த கூட்டம் அங்கேயே இருந்தது. அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி, சாப்பாடு இதெல்லாம் இருக்காது இந்த வெயில் நிலைமையில. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இதுல யாரையும் குறை சொல்றதுங்கிறத விட ஃபேக்ட் நம்ம சொல்ல வர்றது எல்லாமே ஒரு ஃபேக்சுவல் பொசிஷன். ட்விட்டர் ஹேண்டில் 12 o'clock வராங்கிறதுனால மக்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. 2வது பாயிண்ட் நீங்க பார்க்கணும் என்னன்னா, அவர் வரும்போது வரவேற்பு ஒரு இடத்துல நடக்குது, அங்கேருந்தே கூட்டம் பின்னாடியே வருது. அங்கேருந்து கூட்டம் வரும்போதே ஊருக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு போலீஸ் தான் அழிச்சு கொண்டு வராரு. அது அவரே திரு விஜய் அவர்களே உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்றாரு, போலீஸ்காரர்கள் சிறப்பாக செய்தாரு, நாங்கள் வந்தோம்னு. அதனால கூடவே அந்த வர கூட்டம் இருக்கு பாருங்க, அதுவும் நிறைய சேர்ந்துகிட்டே வருது. சார், குறிப்பா நம்ம சென்னையிலே பாத்தீங்கன்னா ஒரு 5000 மக்கள் கூடுவாங்க, 2000 போலீஸாவது போடுவாங்க சார். ஆனா இங்க 10,000க்கு மேல கூடுவாங்க என்ன சொல்லிட்டாங்க. ஆனா எதிர்பார்ப்பு 25,000க்கு மேல. ஆனா எப்படி 5000? எதிர்பார்ப்பு 25 கிடையாது, 10,000 சொன்னா நாங்க அதை விட கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா போடுவோம் வழிய. இதற்காக வேண்டி நம்ம கரெக்ட் எஸ்டிமேட் அவங்களுக்கு கால்குலேஷன் போட முடியாது. இதுக்கு தான் நம்ம கண்டிஷன் போடும்போது 1வது முக்கியமான கண்டிஷனே கட்சி தொண்டர்கள் ஒத்துழைத்து அவர்களை சீராக அழைத்து வைத்து சீராக அமர்த்த வேண்டும்ங்கிறது ஒரு கண்டிஷன் போடுறோம். ஏன்னா அவங்க தான் ஆர்கனைஸ் பண்ணும்போது இதெல்லாம் கொண்டு வரணும்னு. அதனால நம்ம போலீஸ் எக்ஸ்ட்ரா ஹெல்ப், எக்ஸ்ட்ரா ஒர்க் வழிய இதை போலீசார் 27,000 எதிர்பார்த்து போடணுங்கிறது எதிர்பார்க்க முடியாது நம்ம. சரி, அடுத்தது இருங்க. அதுக்கு அந்த ஊர்ல போலீஸ் நீங்க ரிசர்வா பக்கத்தாப்புல கொண்டு 1000 கணக்கில் வச்சுக்க முடியாது. இது நாமக்கல், கரூர், இது நாமக்கல், கரூர் எல்லா ஊருக்கும் அவர் வண்டியில போயிட்டு இருக்கிறாரு. எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான். இதே நாமக்கல்ல அன்னைக்கு நடந்திருக்கு, நம்ம பந்தோபஸ்து கொடுத்திருக்கிறோம். அதனால இது எதனால நடந்ததுங்கிறது விசாரணைக்குள்ளது. அதை பத்தி நம்ம இப்ப பேச முடியாது. அதுக்கு ஒன்மேன் ஹானரபிள் ஜஸ்டிஸ் தலைமையில போட்டிருக்கிறாங்க. பாதுகாப்பு குறைபாடா இல்ல என்னன்னு சார் சொல்றீங்க? இல்ல அரசுடைய ஒரு பாதுகாப்பு குறைபாடா, இப்பொழுது விசாரணை நடந்திருக்கு. ஒன்மேன் கமிஷன் போட்டிருக்கிறாங்க. அதனால இப்பொழுது அதை பத்தி பேச முடியாது. ஒரு முக்கிய துரதிருஷ்டமான விஷயம் நடைபெற்றதால் நிறைய நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் என்னிடம் தொலைபேசியில் அணுகி கேட்டுக்கொண்டிருந்ததால் அனைவரையும் கூப்பிட்டு நடந்த விஷயங்களை எடுத்து சொல்வதற்காக அழைத்துள்ளேன்.
இன்று நடந்தது மிகவும் வருந்தத்தக்க துரதிருஷ்டமான ஒரு அன்பார்ச்சுனேட் இன்சிடென்ட்டு. இதில் இப்போ வந்திருக்கிற தகவல் பிரகாரம் 38 பேர் இது வரைக்கும் உயிரிழந்திருக்கிறாங்க. அதில் ஆண்கள் 12, பெண்கள் 16, குழந்தைகளில் ஆண்கள் 5, பெண்கள் 5. இந்த சம்பவம் தெரிந்தவுடன் காவல்துறை சார்பில் நாம் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் கொடுத்து ஆலோசித்து உடனடியாக நமது ஏடிஜி லா அண்ட் ஆர்டர் டேவிட்சன் மற்றும் 3 ஐஜி, 2 டிஐஜி, 10 எஸ்பி சம்பவ இடத்துக்கு ஒரு 2000 போலீஸுடன் சென்றுள்ளனர். மேற்படி என்ன சார்? ஓகே, கேளுங்க, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கேட்கும்போது கரூரில் இருக்கக்கூடிய அந்த ரவுண்டான திடல், அதே போல உழவு சந்தையுடைய திடல்ல கேட்டிருந்தாங்க அனுமதிக்கிறது. ஆனா இப்போது இந்த கூட்டம் நடத்தப்பட்ட இடத்துல அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பாக பல மாவட்டங்களில் கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அப்போ கூட்டம் அதிகமாக கூடக்கூடிய ஒரு நபருக்கு, ஒரு தலைவருக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கீங்க. அதன் காரணமாக இந்த மாதிரி ஒரு நெருக்கடி ஏற்பட்டு பேசப்பட்டது. எப்படி பார்க்கணும்? இதற்கு முன்னர் நடந்த கூட்டங்களை மனசில் வைத்துக்கொண்டுதான், கருத்தில் வைத்துக்கொண்டுதான் திருச்சியில், நாகப்பட்டினம், திருவாரூரில் அவர்கள் கூறியதை விட கூட்டம் அதிகமாக வந்தது மனதில் வைத்துக்கொண்டுதான் இந்த வாட்டி கரூரில் அவங்க முதல்ல கேட்டது லைட் ஹவுஸ் ரவுண்டான உழவர் சந்தை. அது ரெண்டுமே இதை விட குறுகிய இடம். அதை விட இது கொஞ்சம் வசதியான இடமாக இருக்கும் என்று அவர்கள் கேட்டதுக்காக இது கொடுத்தது. முதல்ல அவங்க அந்த 2 இடம் கேட்குறாங்க. அது நாங்கள் அது முன்னாடி நடந்த கூட்டத்தை வச்சு இந்த இடம் போராதுன்னு சொல்ல போய் தான் இந்த இடத்த அவங்க வாங்கிக்கிறாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இதே இடத்துல 2 நாள் முன்னாடி ஒரு மாநில அளவில் ஒரு பெரிய கட்சி பரப்புரை செஞ்சிருக்கு அதே டயத்தில். அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால கூட்டத்தை எதிர்பார்த்து அவங்க சொன்னது 10,000 இந்த கூட்டத்திற்கு, ஆனால் வந்தது 27,000 கிட்ட. ஆனால் 10,000ஐயும் விட அதிகமாக தான் நாங்கள் எதிர்பார்த்து கூட்டம் காவல்துறையினர் பணியில் அமர்த்தப்பட்டனர்.